எடப்பாடியார் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு, நல்லபடியா செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவர்கிட்ட இருக்கு. ஆனா தொண்டர்கள் இன்னும் முன்னாடி இருந்த மாதிரி இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னாக்க சொல்றதுக்கு வேற மாதிரி இருக்கு. அது இதுல சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல. பல தொண்டர்கள் அவங்களா திருந்தணும். கட்சி நல்லா இருக்கு சார். இந்த கட்சி வெளிப்படையா பார்க்க போனாக்க எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யணும்னு திமுக மாதிரி தைரியமா இறங்கி செஞ்சது கிடையாது. அந்த மாதிரியான கட்சி இது கிடையாது. யாருக்கு பார்த்தாலுமே ஒரு ஸ்டேஷனுக்கு போறதுன்னா கூட மற்ற கட்சிகள்ல பாத்தீங்கன்னாக்க ஸ்டேஷன்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திமுக எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷனுக்கு போறதுலாம் பயப்பட மாட்டாங்க. ஆனா தலைமை சொல்லி கொடுத்தது, ஒருத்தனை இது பண்ணி ஸ்டேஷன்ல போய் நீங்க சப்போர்ட் பண்ணி ஒரு குற்றவாளியை வெளியே கொண்டு வர்ற வேலையை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்த விஷயம். சுய ஒழுக்கம் ஒண்ணு கண்டிப்பா இருந்தாகணும் கட்சியில. அதனால திமுகவை எப்பவுமே கெடுதல்னு யாருமே நினைக்க மாட்டானுங்க. மக்களே சொல்றாங்க, தனக்கு கெடுதல் பண்றவங்களதான் பக்கத்துல வச்சுக்கிறாங்க, நல்லது பண்றவங்கள கொஞ்சம் தள்ளி வச்சே பாக்குறாங்க. நான் தவறா சொல்லல, அது என்னமோ அது ஒரு வழக்கமா இருக்கு. ஒண்ணுமில்ல, 10 வருஷம் நல்லா செஞ்சிருக்காங்க. அம்மா ஆட்சியில இருந்து தொடர்ந்து அண்ணன் ஐயா எடப்பாடியார் வந்தாருங்க, நல்லா பாத்துக்கிட்டாரு அந்த 4.5 வருஷம். அதுல எந்த வித பிரச்சனைகளுமே இல்லை, நல்லாவே இருந்தது சொல்ல போனாக்க. அதுக்கப்புறம் ஏன் அவரை கைவிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள்? அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு கைவிட்டாங்க? ஒரு அயல்நாட்டு சக்திகளின் சூழ்ச்சியால புதுசா வந்திருக்கிற முதல்வர் ஜெயிச்சிருக்காரு. அதன்படி பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் நான் சொன்னேன். எல்லாருமே மாற்றம் வந்துருச்சு சொல்றாங்க. ஒரு மாற்றமும் வரவில்லை, எல்லாம் இருக்கிறபடியா இருக்கு. கொலைகள் நல்லா நடக்குது, கற்பழிப்பும் அங்க நடந்துருக்கு. இதோ கிழக்கு தொகுதியில முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் தொகுதியில ஒரு சின்ன பொண்ணு கற்பழிச்சு காரணம் விட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க 4 பேர். அதை டிரைவர் அடிச்சு பப்ளிக் பிடிச்சிருக்காங்க. அது இப்போ ரீசெண்டா ஒரு 3 நாள் முன்னாடி நடந்தது. நான் எதுக்கு சொல்றேன்னா, சில பேர்ட்ட சொன்னாங்க இப்பதான் வந்திருக்காரு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தான்னு அப்படின்னு. வாய்ப்பு கொடுக்கறது சரி, வாய்ப்பு இல்லை, கற்பழிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கொடுப்பாங்க. இவர் 1 வருஷம் கழிச்சு இவர் நல்ல ஆக்ஷன் எடுப்பார், அதுக்காக அது வரைக்கும் கற்பழிச்சுக்கிறேன்னு வாய்ப்பு கொடுக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் முடியாது.